ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீமில் லாஸ்ட் கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இதோட நம்ம போட் அண்ட் ஸ்ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boat sails downstream from point A to point B, which is 20 km away from A, and then returns to A. If the actual speed of boat in still water is 3 km per hour, then the trip from A to B takes 16 hours less than that from B to A. What must be the speed of boat for the trip to take in exactly 80 minutes in traveling from A to B? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். அதுல இருந்து அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பாருங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரிப் இருக்கு சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம டின்னு வச்சுப்போம். ஓகேவா. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பியை நோக்கி போறாரு. இப்போ போகும்போது டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போறாருன்னு வச்சுப்போம். ஏல இருந்து பியை நோக்கி போறாரு. இப்போ ஏல இருந்து பிக்கு போறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து T1 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். T1 அப்படிங்கிற டைம்ல ஏல இருந்து பியை ரீச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பியை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கம் பேக் ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்ப ரிட்டர்ன் ஆகும்போது இங்க பில இருந்து ஏக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அப்ப கண்டிப்பா என்ன கண்டிஷன்ல தான் வந்து ஆகணும், அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான். போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னா அப்போ வரும்போது அப்ஸ்ட்ரீம் தான். இப்போ பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு வச்சுக்கலாம், T2ன்னு வச்சுக்கோம். புரியுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நான் அந்த இடத்துல ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்காக ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தேன். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, 2 இன்டூ டி இன்டூ போட் ஸ்பீட் டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், T1 பிளஸ் T2, அதாவது அந்த டோட்டல் டைம் எழுதுவோம். T1 பிளஸ் T2 அந்த டோட்டல் டைம் எழுதுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து இதே ஈக்குவேஷனை வந்து இன்னொரு மாதிரி எழுதலாம். எப்படின்னு பாருங்க, அதே மாதிரி எழுதுறேன். 2 இன்டூ டி இன்டூ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். இந்த இடத்துல போட் ஸ்பீடுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், வாட்டர் ஸ்பீடை போடுறேன். டினாமினேட்டர் அதே தான். டினாமினேட்டர்ல என்ன தான் வரப்போகுது, அதே போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல போட் ஸ்பீடை தூக்கிட்டு நான் வாட்டர் ஸ்பீடு போட்டதுனால இங்கே நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, இந்த T1க்கும் T2க்குமான டிஃபரன்ஸ் எழுத போறீங்க. புரியுதா. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆறாங்க. அப்போ போறதுக்கு ஒரு டைம், வரதுக்கு ஒரு டைம். அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் டைம் கொடுத்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நீங்க போட் ஸ்பீட் வைக்க போறீங்க. அதே மாதிரி போறதுக்கு ஒரு டைம், வரதுக்கு ஒரு டைம். இந்த 2 டைமுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க மேல போட் ஸ்பீடுக்கு பதிலா வாட்டர் ஸ்பீடு வைக்க போறீங்க. கிளியரா புரிஞ்சுதா. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன் தான். இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த செகண்ட் ஒன்னை பேஸ் பண்ணி இருக்க போகுது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க. A boat sails downstream from point A to point B, which is 20 km away from A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then returns to A. சரியா. அப்ப ஏல இருந்து பிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாச்சு. எவ்வளவு தூரம் இருக்குன்னா 20 கிலோமீட்டர் இருக்கு. ஏக்கும் பிக்கும் நடுவில் 20 கிலோமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏல இருந்து பிக்கு போறாங்க, அடுத்து பில இருந்து ஏக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஓகேவா. இதுல வந்து ஸ்பீட் ஆஃப் போட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ட்ரிப் ஃப்ரம் ஏ டு பி, ஏல இருந்து பி வரைக்கும் போறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் டேக்ஸ் 16 hours லெஸ் தென் தட் ஃப்ரம் பி டு ஏ. இப்போ ஏல இருந்து பி வரைக்கும் போறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் பில இருந்து ஏ வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய டைமை விட 16 மணி நேரம் கம்மியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல 16 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஏ டு பி போறதுக்கும் பி டு ஏ வரதுக்குமான அந்த 2 டைமுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி போறாரு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா. ஏல இருந்து பிக்கு போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், மறுபடி பில இருந்து அப்ப ஏக்கு வரும்போது கண்டிப்பா அப் ஸ்ட்ரீம்ல தான் வருவாங்க. போறதுக்கு ஒரு டைம், வரதுக்கு ஒரு டைம். போறதுக்குள்ள டைம் வரதுக்குள்ள டைமை விட 16 மணி நேரம் கம்மியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த 16 ஹவர்ஸ்ங்கிறது போறதுக்குள்ள டைமுக்கும் வரதுக்குள்ள டைமுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல அந்த ஈக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதுவோம் பாருங்க, 2 இன்டூ டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளோ 20. இந்த இடத்துல என்ன ஸ்பீடை போடணும், வாட்டர் ஸ்பீடு போடணும். கிளியரா. ஏன்னா வாட்டர் ஸ்பீடு நமக்கு தெரியல. ஓகே. அதனால WS போட்டிருக்கேன். ஓகே. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க,
டினாமினேட்டர்ல என்ன எழுதுவோம்? போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் எழுதுவோம். போட் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் வாட்டர் ஸ்பீடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? அந்த டிஃபரன்ஸ் எழுத போகிறோம். ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 60. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ். அகெயின் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 4s are 8, 5 4s are 20. கிளியரா? இப்போ இது எப்படி இருக்கு? 5WSன்னு இருக்கும். இது இங்கே போச்சுதுன்னா என்ன ஆகும்? 18 minus 2WS ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2WS ஸ்கொயர் பிளஸ் 5WS மைனஸ் 18 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2ஆல் இந்த மைனஸ் 18 மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருது? மைனஸ் 36 வருது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 வரணும். புரியுதா? ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 5 வரணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ஃபேக்டர்ஸை சூஸ் பண்ணணும். புரியுதா? ஆட் பண்ணால் ப்ளஸ் 5, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும். ஸோ 9 4s are 36. நமக்கு ப்ளஸ் 5 வரணும்னா இங்கே ப்ளஸ் 9 எடுத்துக்கலாம், மைனஸ் 4 எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் 5 கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 2 ஃபேக்டர்ஸ். இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல பை 2 பை 2 போட்டுப்போம். இப்போ எனக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். எதுக்கு? இந்த WSக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே ப்ளஸ் 9/2 இருக்கா? இப்போ அதை அப்படியே சைனை மாற்றி என்ன பண்ணுவோம்? மைனஸ் 9/2 ஒரு வேல்யூ எடுத்துப்போம். இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது 2 வருதா? ஸோ மைனஸ் 2 இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 ரிசல்ட் கிடைக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாலே நமக்கு WSக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்று மைனஸ் 9/2, இன்னொன்று 2. இது ஸ்பீடாக இருக்கிறதுனால என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை? நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த மைனஸ் 9/2 ஆன்சராக இருக்காதுங்கிறத அதை எலிமினேட் பண்ணிட்டு ஃபைனலி வாட்டர் ஸ்பீடு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேராக கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் மஸ்ட் பி த ஸ்பீட் ஆஃப் போட் ஃபார் த ட்ரிப் டு டேக் எக்ஸாக்ட்லி 80 minutes இன் டிராவலிங் A to B. அதாவது என்னன்னா, இங்க ஏல இருந்து இந்த பிக்கு வர்றதுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு நேரம் ஆயிருக்கான்? 80 நிமிஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கல. இப்போ கொஸ்டின் சால்வ் பண்றதுக்காக இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க. ஒருவேளை ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 80 நிமிஷம் ஆயிருந்தது அப்படின்னா அப்போ போட் ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? அப்ப ஏல இருந்து பிக்கு என்ன கண்டிஷன்ல வந்திருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்திருக்காங்க. ஏல இருந்து பி எவ்வளவு தூரம்? 20 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 80 நிமிஷம் ஆயிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் இருக்கு. டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன கிடைச்சிரும்? ஸ்பீடு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கக்கூடிய ஸ்பீடு என்ன ஸ்பீடா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடா இருக்கும். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தானே வந்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20 கிலோமீட்டர் பை டைம் எவ்வளோ? 80 நிமிஷம். இது வந்து மினிட்ல இருக்கிறதுனால அவரா மாத்துறதுக்காக பை 60. இப்போ இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன பண்ணுவோம்? போட் ஸ்பீடு பிளஸ் வாட்டர் ஸ்பீடா? போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி தான் நமக்கு போட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்களே 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதை போடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இது கண்டிஷனாக கொடுக்குறாங்க. ஒருவேளை ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 80 நிமிஷம் ஆயிருந்தது அப்படின்னா அப்போ போட் ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ வாட்டர் ஸ்பீடு மாறல. வாட்டர் ஸ்பீடு எவ்வளோ? 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். டவுன் ஸ்ட்ரீம்னா போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீடு. போட் ஸ்பீட் தெரியாது. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். பிளஸ் 2 வந்து வாட்டர் ஸ்பீடு ஈக்குவல் டு இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க 20 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு 4 டைம்ஸ் வரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 15 டைம்ஸ் வரும். ஸோ 15 மேலே போயிடும். ஸோ 15 இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக போட் ஸ்பீட் ஈக்குவல் டு 15 மைனஸ் 2. ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 13 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 13 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், முக்கியமான கொஸ்டின், தெளிவாக பார்த்துக்கோங்க. தப்பு விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த அப்ரோச் பண்ணணும். ஓகே, அடுத்த கேள்வி. கீழே பாருங்க. A boat went downstream for 160 kilometer and returned immediately. It took the boat 20 hours to complete the round trip. அப்போ மொத்தமா போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு மொத்தம் 20 மணி நேரம் ஆயிருக்கு. If the speed of the river were twice as high. ஒருவேளை அந்த வாட்டர் ஸ்பீடு, அந்த ரிவரோட ஸ்பீடு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கா இருந்தது அப்படின்னா, ட்வைஸா இருந்ததுன்னா the trip to downstream and back would take 32 hours. அப்போ மொத்தமா 32 மணி நேரம் ஆயிருக்குமா போயிட்டு வரதுக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். இப்போ இதை 2 ஈக்குவேஷனாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நமக்கு போட் ஸ்பீடும் கொடுக்கல, வாட்டர் ஸ்பீடும் கொடுக்கல. நார்மலாக 120 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு 20 மணி நேரம். இப்போ அதில் ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் என்ன? 2 இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 160 கிலோமீட்டர் இன்டூ இந்த இடத்துல போட் ஸ்பீடு போடுவோமா? டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர்
மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 20 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்ப 2வது ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுதுன்னா, இதே 160 கிலோமீட்டரை இதே போட் தான் கவர் பண்ண போகுது. ஆனா இப்ப என்னது? வாட்டர் ஸ்பீடு இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை விட டபுள் ஆயிருக்கு. 2 மடங்கு ஆயிருக்கு. சரியா? அப்போ 32 மணி நேரம் ஆயிருக்கு போயிட்டு வரதுக்கு. அப்போ பாருங்க, இப்ப இங்க எழுதும்போது அதே 2 இன்டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 160. அதே போட் ஸ்பீடு தான். ஸோ பிஎஸ்ன்னு எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல அதே மாதிரி போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல வாட்டர் ஸ்பீடு, இதுக்கு முன்னாடி இருந்த வாட்டர் ஸ்பீடை டபிள்யூஎஸ்ன்னு எடுத்தேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்பீடு எப்படி இருக்க போகுது? இதுக்கு 2 மடங்கு இருக்க போகுது. ஸோ நீங்க எப்படி எடுக்கணும்? 2WSன்னு எடுக்கணும். அதை மேல ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 32 மணி நேரம் ஆகுது. சரியா? இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 32 மணி நேரம். இப்ப இந்த இடத்துல 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? அந்த போட் ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும். சரியா? சரி, எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. இது ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரெண்டையும் எப்படி டிவைட் பண்றேன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 2 இன்டூ 160 இன்டூ பிஎஸ். ஓகேவா? டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர்னு இருக்கு. இதுக்கு கீழே இதோட லெஃப்ட் சைடு பாருங்க, 2 இன்டூ 160 இன்டூ பிஎஸ் டிவைடட் பை இங்க உங்களுக்கு டினாமினேட்டர்ல என்ன வரும்? போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் 2WS ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? 4WS ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்க எவ்வளவு வரும்? 20 டிவைடட் பை 32. ஸோ இங்க 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5 4s are 20, 8 4s are 32. இங்க பாருங்க, இங்க நியூமரேட்டர் ஃபுல்லா அப்படியே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே மேல போயிடும். இது மேல போச்சுன்னா இந்த இது எப்படி மாறும்? போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் 4WS ஸ்கொயர் டிவைடட் பை இங்க டினாமினேட்டர்ல போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/8ன்னு இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8 இங்க வந்துருமா? அப்போ 8 boat speed square minus 4 8s are 32 water speed square. இது அங்க போச்சுதுன்னா 5 boat speed square minus 5 water speed square. இப்போ boat speed ஒரு பக்கமும் water speed ஒரு பக்கமும் எடுக்கணும். அப்போ boat speed இங்க வரும்போது இங்க 8BS இருக்கா, இங்க 5BS இருக்கு. இங்க மைனஸ் ஆகும்போது நமக்கு என்ன வந்துடும்? 3BS ஸ்கொயர்னு வந்துடும். இந்த மைனஸ் 32 அங்க போச்சுன்னா பிளஸ் 32 மாறிடும். அப்போ 32ல இருந்து நம்ம 5 மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 27 வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர்னு வரும். புரியுதா? ஸோ போட் ஸ்பீட் ஸ்கொயர் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கு? இதுல வந்து நம்ம 3ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வந்துடும்? 9 வந்துருமா? இப்போ ஃபைனலா இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட் ஸ்பீட் ஸ்கொயர் டிவைடட் பை வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும்னா 9/1ன்னு இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? போட் ஸ்பீட் பை வாட்டர் ஸ்பீட். ஸோ இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போகும்போது ரூட் ஆகுமா? ஸோ 9க்கு ரூட் எடுத்தா 3, 1க்கு ரூட் எடுத்தா 1. அப்போ போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு என்ன ரேஷியோல இருக்கு? 3:1ங்கிற ரேஷியோல இருக்கு. ஸோ இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணியிருக்கோம்? போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோவை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுல அவங்க கேட்கறது கரெக்டா போட் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, அப்போ போட் ஸ்பீடை நான் 3xன்னு வச்சுக்கிறேன், வாட்டர் ஸ்பீடை 1xன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த போட் ஸ்பீடையும் வாட்டர் ஸ்பீடையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த மேல 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு போட் ஸ்பீடு வாட்டர் ஸ்பீடு ரெண்டுமே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ போட் ஸ்பீடுக்கு பதிலாக 3x சப்ஸ்டியூட் பண்ணும், வாட்டர் ஸ்பீடுக்கு பதிலாக 1x சப்ஸ்டியூட் பண்ணும். இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் பாருங்க. 2 இன்டூ 160 இன்டூ போட் ஸ்பீடு இருக்கா, அப்போ அதுக்கு பதிலாக 3x போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்க போட் ஸ்பீட் ஸ்கொயர் இருக்கு, அப்போ 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர் பண்ணா 1x ஸ்கொயர் தான் வரும். அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர்னா டினாமினேட்டர்ல எனக்கு என்ன வரும்? 8x ஸ்கொயர்னு இருக்கும். ஈக்குவல் டு எவ்வளோ? 20. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 20 டேபிள டைரக்டா கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ் இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸுக்கு இதுல ஒரு எக்ஸ் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலா என்ன இருக்குன்னா, இங்க 3 இன்டூ 2 6 இருக்கு. ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அங்க போச்சுதுன்னா, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 6ன்னு கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டது என்ன? போட் ஸ்பீடு தான் இருக்கா? போட் ஸ்பீட் என்ன இருக்கு? 3xன்னு இருக்கு. அப்போ 3xனா எக்ஸோட வேல்யூ 6னா 3 இன்டூ 6 ஆன்சர் என்ன? 18 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 18 கிலோமீட்டர் பெர் அவர். கிளியரா புரியுதா? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்குற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ரோச் எல்லாமே ஒண்ணுதான். கிளியரா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்பவுமே எக்ஸாம்னு வரும்போது எடுத்த உடனே இந்த ஸ்டெப்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க இந்த டிவிஷன் ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். எக்ஸாம்ல இதை சால்வ் பண்றதுக்கு லெஸ் தென் 1 மினிட் தான் ஆகும். ஃபாஸ்டா சால்வ் பண்ணீங்கன்னா பெருசா கால்குலேஷன் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கவனமா பண்ணணும். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாதான் அக்யூரசி மெயின்டைன் ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி.
கீழ பாருங்க a man travel by motor boat down a river to his office and back. ஓகேங்களா? a man travels by a motor boat down a river to his office and back. ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராரு. with the speed of river unchanged. ரிவரோட ஸ்பீடு மாறல. if he doubles the speed of his motor boat, then his total travel time gets reduced by 75%. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா இந்த மோட்டார் போட்டை வந்து ஒரு ஸ்பீட்ல ஓட்டிட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வராரு. அதுக்கு ஒரு நேரம் ஆகுது. அடுத்து என்ன பண்றாருன்னா, அவரோட ஸ்பீட அதாவது இந்த போட் ஸ்பீட வந்து என்ன பண்றாரு? டபுள் பண்ணி போறாரு. போனதுல என்னாச்சு? வாட்டர் ஸ்பீடு டபுள் ஆச்சா? இந்த இடத்துல போட் ஸ்பீடு வந்து டபுள் ஆகுது. அப்படி போயிட்டு போட் ஸ்பீட டபுள் பண்ணி அவர் போயிட்டு வரதுனால வாட்டர் ஸ்பீடு மாறல. போட் ஸ்பீட மட்டும் டபுள் பண்ணி அவர் போயிட்டு வரதுனால, அவருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் ஆச்சோ, அத விட இப்போ அவரோட நேரம் வந்து 75% குறைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கிட்ட டைம், போயிட்டு வரதுக்கு எடுத்துக்கிட்ட டைமுக்கும், இப்ப அவரு போயிட்டு வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமுக்கும் உள்ள அந்த ரேஷியோவ நம்ம கண்டுபிடிச்சலாம். இத எப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதுறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் நார்மலான போட் ஸ்பீடுல அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆறாருன்னு வச்சுப்போம். அது எப்படி எழுதுவோம் நம்ம? 2 இன்டூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ டின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கவே இல்ல. இன்டூ நார்மலான போட் ஸ்பீட்ல போறாரு. ஸோ டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர். ஓகேவா? இதை எதால டிவைட் பண்ணுவோம்? இப்போ அடுத்த கண்டிஷன். அதே டிஸ்டன்ஸை இப்போ என்ன பண்ண போறாருன்னா, இதுக்கு முன்னாடி போட் ஸ்பீடு போனார்ல, அதுல 2 மடங்கு போக போறாரு. ஸோ 2bsன்னு வருமா? அப்ப இங்கேயும் நான் bs தூக்கிட்டு 2bsன்னு போடும்போது இது என்ன ஆயிடும்? 4bs ஸ்கொயர்னு மாறிடும். ws அப்படியே தான் இருக்கும். இப்போ மேல எடுத்துக்கக்கூடிய டைமுக்கும் கீழே எடுத்துக்கக்கூடிய டைமுக்கும் ரேஷியோ எழுதலாம். இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு டைம் எடுத்திருந்தாரோ அதுல இருந்து 75% குறைஞ்சிருக்கு. அப்ப அங்க பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அவர் டைம் 100 யூனிட் எடுத்திருந்தாருன்னா இப்ப அதுல இருந்து 75% 75 யூனிட் குறைஞ்சு இப்ப அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் 25 யூனிட்ஸா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப் தான். இதை மட்டும் கரெக்டா எழுதிட்டா போதும். இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. எப்படி கேன்சல் பண்றது? நம்ம இந்த இடத்துல இந்த 2d வந்து இந்த 2d கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த bsக்கு இந்த bs தூக்கிடலாம். வேற என்ன இருக்கு? இங்க 25 இங்க கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். வேற ஏதாவது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4bs ஸ்கொயர் மைனஸ் ws ஸ்கொயர்னு வரும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா? ஸோ இது மேலே போயிடும், இது கீழே வருங்கிறப்போ இந்த 2 வந்து வெளியே இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 2வை வெளியே வச்சுட்டு bs ஸ்கொயர் மைனஸ் ws ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு? 4 இருக்கு. சரியா? ஈக்குவல் டு 4 இருக்கு. இப்போ நமக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, the ratio of the original speed of motor boat to the speed of river. அதாவது போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. பாருங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு 4bs ஸ்கொயர் மைனஸ் ws ஸ்கொயர் இது அப்படியே நாங்கள் எடுத்துட்டு போகும்போது இந்த 8 ஆயிடும். அப்போ 8 உள்ள போகும்போது என்ன ஆயிடும்? 8 போட் ஸ்பீட் ஸ்கொயர் மைனஸ் 8 வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர். இப்போ போட் ஸ்பீடு ஒரு பக்கம் வாட்டர் ஸ்பீடு ஒரு பக்கம் எடுக்கும்போது இந்த -8 லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ +8 மாறிடும். அப்போ 8 - 1 வந்து இந்த இடத்துல 7 வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த 4 அங்கே போச்சுன்னா 8 - 4 4 ஆயிடும். ஸோ 4 போட் ஸ்பீட் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது வாட்டர் ஸ்பீட் ஸ்கொயர் டிவைடட் பை போட் ஸ்பீட் ஸ்கொயர். இது எப்படி வரும்னா 4/7 வரும். அப்போ நீங்க பாருங்க, அப்போ வாட்டர் ஸ்பீடுக்கும் போட் ஸ்பீடுக்கும் ரேஷியோ வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆகுமா? இப்போ 4க்கு ரூட் எடுத்தா 2, 7க்கு ரூட் எடுத்தா √7. அப்போ வாட்டர் ஸ்பீடுக்கு 2, போட் ஸ்பீடுக்கு 7. அவங்க என்ன கேட்குறாங்க? போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் போட் ஸ்பீடு எழுதணும். அப்போ √7 2 அதான் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி √7:2 கிடைக்கும். கிளியரா? இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே மாடல் தான். இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஷார்ட் ட்ரிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சதுல இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கேள்வி. கீழே பாருங்க. அமித் கேன் row a boat d kilometer upstream and the same distance downstream in 5 hours 15 minutes. அதாவது என்னன்னா, அமித்ங்கிறவரு ஒரு d கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா, ஒரு d கிலோமீட்டர் தூரத்தை என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாரு, அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாரு. சரியா? ரிட்டர்ன் போயிட்டு வர மாதிரி ஒரு d கிலோமீட்டர் போறாரு, அதே d கிலோமீட்டர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு. போகும்போது அப்ஸ்ட்ரீம், வரும்போது டவுன் ஸ்ட்ரீம். இப்படி போயிட்டு வரதுக்கு டோட்டலா ஆன டைம் தான் எவ்வளோ? 5 hours 15 minutes.
புரியுதா? 5 ஹவர்ஸ் 50. கவனமா பார்த்துக்கோங்க. இதுல கால்குலேஷன் எதுவுமே இல்ல. லாஜிக் மட்டும் தான் இந்த கொஸ்டின்ல. அடுத்து பாருங்க. ஆல்சோ he can row the boat 2D கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 7 ஹவர்ஸ். இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அவரு இந்த டி டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுல 2 மடங்கு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? 2D டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 7 மணி நேரம் எடுத்திருக்கிறாரு. என்ன கண்டிஷன்ல? அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல. ஒருவேளை அப்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அவர் போகும்போது 2D இந்த Dல 2 மடங்கு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவர் 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு அதுல பாதி, புரியுதா? அப்போ 2D டிஸ்டன்ஸுக்கு 7 ஹவர்ஸ் அப்ஸ்ட்ரீம்லங்கிறப்போ இப்ப டிக்கு எவ்வளவு வரும்? அதுல பாதி வருமா? புரியுதா? இப்போ 2Dங்கிறப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. 20 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றாரு. அதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. அப்ப அதுல பாதி 10 கிலோமீட்டருக்கு என்ன ஆகும்? டைமும் பாதி ஆகும். கிளியரா புரியுதா? அவரோட ஸ்பீட்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அதே அப்ஸ்ட்ரீம்ல தான் போறாரு. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுதுன்னா அப்ப அதுல பாதி 2Dல பாதி தான் எவ்வளோ? டி. அப்ப டி கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு 7 மணி நேரத்துல பாதி எவ்வளோ? 3.5 மணி நேரம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த டி கிலோமீட்டர் இருக்கா, இந்த டி கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீம்ல வந்திருக்காரு, போகும்போது அப்ஸ்ட்ரீம்ல வந்திருக்காரு. அப்போ போகும்போது அப்ஸ்ட்ரீம்ல போனாரு. 2D கிலோமீட்டருக்கு அவருக்கு 7 ஹவர்ஸ்னா அப்ப இந்த டி கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? 3.5 மணி நேரம் இருக்குமா? புரியுதா? 3.5 மணி நேரம் எவ்வளவு? 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் டு ரோ த சேம் டிஸ்டன்ஸ் 2D கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஃபார் அமித். அப்ப அதே 2D கிலோமீட்டர் அவர் டவுன் ஸ்ட்ரீம்ல வந்திருந்தாருன்னா எவ்வளவு நேரத்துல வந்திருப்பார்? புரியுதா? 2D கிலோமீட்டர் அவர் எதுல வரணும்? டவுன் ஸ்ட்ரீம்ல வரணும். இப்ப இங்க பாருங்களேன், எனக்கு இந்த 5 மணி நேரம் 15 நிமிஷங்கிறது எதுக்கு? டி கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போயிட்டு அடுத்த டி கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல வரும். இந்த மாதிரி அப்ஸ்ட்ரீம்ல போய் டவுன் ஸ்ட்ரீம்ல வரும். போகும்போது டி கிலோமீட்டர், வரும்போது டி கிலோமீட்டர். இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் எவ்வளோ? 5 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ். அதுல எனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சு போச்சு? டி கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு மட்டும் எவ்வளவு நேரம் இருக்கு? 3.5 மணி நேரம் இருக்கு. அப்போ டி கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல ரிட்டர்ன் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சலாமா? ஏன்னா போயிட்டு வரதுக்கு மொத்தமா 5 மணி நேரம் 15 நிமிஷம், போறதுக்கு மட்டும் 3.5 மணி நேரம். அப்ப பேலன்ஸ் எவ்வளோங்கிறத இந்த 5 மணி நேரம் 15 நிமிஷத்துல இருந்து இந்த 3.5 மணி நேரத்தை கழிச்சா எனக்கு இந்த டைம் கிடைச்சிருமா? எவ்வளவு வரும்னு பாருங்க. 5 மணி நேரத்துல இருந்து 5.25 மணி நேரம், சரியா? 5.25 மணி நேரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்தை கழிச்சா எவ்வளோ? 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரத்துல இருந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்தை கழிச்சா எவ்வளோ? 1.25 மணி நேரம். இப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? 1 ஹவர் 45 மினிட்ஸ் எடுத்து இருந்திருப்பாரு இந்த டி கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல வரதுக்கு. கிளியரா புரியுதா? 5 மணி நேரம் 15 நிமிஷத்துல இருந்து 3.5 மணி நேரத்தை கழிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்தை கழிச்சு பார்க்கும்போது 2.25 மணி நேரம் வரும். 2.25 மணி நேரத்துல அடுத்த ஒரு அரை மணி நேரத்தை கழிச்சீங்கன்னா 30 நிமிஷத்தை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 1.25 மணி நேரம், 1 ஹவர் 45 மினிட்ஸ். அப்ப டி கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு 1 ஹவர் 45 மினிட்ஸ்னா எனக்கு 2D கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. இங்கே அதே தான். அப்ப டி கிலோமீட்டருக்கு 1.25 மணி நேரம்னா 2Dங்கிறப்ப அப்படியே டைம் அப்படியே டபுள் ஆயிடும். டிஸ்டன்ஸ் டபுள் ஆகுது இல்ல, இப்ப டைமும் டபுள் ஆயிடும். அப்போ 1.25 மணி நேரங்கிறப்ப அப்ப இன்ட்டு 2 போடும்போது எவ்வளவு வரும்? 1.25 மணி நேரம் இன்ட்டு 2னா நமக்கு மொத்தம் 3.5 மணி நேரம் வரும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். கிளியரா? டி கிலோமீட்டருக்கு 1 ஹவர் 45 மினிட்ஸ்னா 2D கிலோமீட்டருக்கு 1 ஹவர் 45 மினிட்ஸ் இன்ட்டு 2. அப்ப நமக்கு 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இது பாருங்க, இப்ப பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இது வந்து அடிக்கடி இந்த மாடல் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். நமக்கு நார்மலா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியா நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். இப்போ இதுவுமே பாருங்க, CHSL 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். A boat can go 15 kilometer downstream and 8 kilometer upstream in 2 hours. It can go 20 kilometer downstream and 12 kilometer upstream in 2 hours 50 minutes. What is the speed in kilometer per hour of the boat while going downstream? ஓகே, அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? 15 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போகணுமா, 8 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்ல போகணுமா, அதுக்கான டோட்டல் டைம் தான் 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் வர மாதிரி நான் ஈக்குவேஷன் எழுதணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். என்ன கண்டிஷன்ல போகணும்? டவுன் ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போகணுமா? அப்போ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்ல போகணும்னா நான் டினாமினேட்டர்ல என்ன எழுதுவேன்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் எழுதுவேன். பிளஸ் அது போக 8 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போகணுமா? அப்போ டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போகணுங்கிறதுனால அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆகக்கூடிய டோட்டல் டைம் தான் எவ்வளோ? 2 ஹவர்ஸ். புரியுதா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைம், இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் டைம் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2 ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பாருங்க, 20 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போகணும்,
12 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போனா அதுக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷமா. இப்போ அதே மாதிரி எழுதும் போது பாருங்க இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், அடுத்தது 12 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு 2 hours 50 minutes ஆயிருக்கு. அப்போ இது ஃபுல்லாவே நம்ம ஹவர்ஸ்ல தான் எழுதணும். ஹவர்ஸ்ல எழுதணுங்கிறதுக்காக 2 hours 50 minutesனா 2 into 50/16 போட்டுக்கலாம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் 2 5/6ன்னு வரும். சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் 2 5/6ன்னு இருக்கட்டும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கணும். சரியா எப்படி சுருக்கிறதுனா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இங்க இது கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா அதோட நிப்பாட்டிட்டு அடுத்தது இந்த இடத்துல 2 டேர்ம் இருக்கு. நம்ம இப்போ நார்மலா இப்போ 2x + 3y 5x + 4y இருந்தா ஒன்று எக்ஸ் டேர்மை கேன்சல் பண்ணுவோம் இல்லைன்னா ஒய் டேர்மை கேன்சல் பண்ணுவோம். ரெண்டையும் சேமா வர வச்சு அதே தான் இங்கே என்ன பண்ண போறேன் ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ற மாதிரி பண்ணணும் இல்லை ரெண்டாவது டேர்மை கேன்சல் பண்ற மாதிரி பண்ணணும். ரெண்டுல எது பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா சரி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு கேட்கக்கூடிய கேள்வி என்ன டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் கேட்குறேன். அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இந்த டிஎஸ் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டை நான் கேன்சல் பண்ண வேண்டாம். ரெண்டாவது கேன்சல் பண்ற மாதிரி பண்றேன். ரெண்டாவது கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா இங்க கவனிச்சுக்கோங்க இந்த யூஎஸ் வந்து கேன்சல் ஆகணும். இந்த ரெண்டாவது டேர்ம் கேன்சல் ஆகணும். இது ரெண்டும் சேம் ஆகணும். இங்க 8 இருக்கு இங்க 12 இருக்கு. 8க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன 8க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் 24 எடுத்துக்கலாமா. அப்போ 24னா இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 24ஆ மாறும். இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 24ஆ மாறும். 8 3s are 24 12 2s are 24. ஸோ ரெண்டும் சேம் ஆயிடுச்சா. அப்போ நான் இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கே 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்ல அப்போ இங்கேயும் 2. ஸோ இந்த பக்கமும் என்னதான் வரும் இங்க என்ன இருக்கோ இன்டூ. கிளியரா இப்போ பாருங்க இப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது வந்து ஒன்னுல இருந்து இன்னொன்னு மைனஸ் பண்ணும். மேல எனக்கு என்ன இருக்கு 15 into 3 45 divided by ds இருக்கும். இங்க 40 divided by ds இருக்கும். இப்போ ஒன்னுல இருந்து இன்னொன்னு மைனஸ் பண்றதுக்கு பாருங்க இங்க நான் சைனை மாத்தேன். சரியா சைனை மாத்தும் போது இதை பாருங்க 8 24/USஆ இது 24/USஆ பிளஸ் மைனஸ்ங்கிறப்ப இது ரெண்டும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க 45/ds இருக்கு மைனஸ் 40/ds இருக்கு. 45/ds மைனஸ் 40/dsனா என்ன வரும் 45/ds மைனஸ் 40/ds. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடு 5/ds கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க இங்க எனக்கு என்ன இருக்கு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். அப்ப 2 3s are 6 மைனஸ் இங்க என்ன இருக்கும் 2 5/6 இருக்கா 2 5/6னா இதை வேணா சும்மா ஜஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ணி பார்ப்போம் இது என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப 2 6 are 12 12 plus 5 வந்து எவ்வளோ 17/6 into 2ன்னு இருக்கும். 2ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது 3 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வருது 17/3ன்னு கிடைக்கும். சரியா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த 5/dsன்னு இருக்கட்டும். இங்க எனக்கு என்னன்னா 3 LCM எடுத்துலாமா அப்ப 6 3s are 18 1/3ன்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ds இங்க வந்துடும் 3 அங்க போயிடும். இப்போ ds ஈக்குவல் டு என்னன்னு வந்துருச்சு 15 km/h. அதுதான் நமக்கு தேவை. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 15 km/h. இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில் நமக்கு தேவையான வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்காம அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவல் பண்ணி அங்கே கேன்சல் பண்ணும். அப்போ நமக்கு எது தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணிக்கணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கேட்கும்போது அப்ஸ்ட்ரீம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சுட்டு இதை மாத்திருப்பேன். அப்போ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்ப்பேன் 60 கிடைக்கும். அப்போ இதையும் 60 வர மாதிரி இதையும் 60 வர மாதிரி மாற்றி அதுக்கேத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணி அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவேன். கிளியரா புரிஞ்சுதா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இனி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அது பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இந்த இடத்துல பாருங்க 22 CGL கேட்ட கொஸ்டின். A boat moves 25 km upstream and 39 km downstream in 8 hours. எழுதிக்கலாமா பாருங்க 25 km வந்து அப்ஸ்ட்ரீம்ல போறாங்களா. அப்போ எப்படி எழுதுவோம் டிஸ்டன்ஸ் வந்து 25 km டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அடுத்து 39 km வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல போறாங்க. ஸோ 39 டிவைடட் பை இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆகக்கூடிய டைம் தான் எவ்வளோ 8 hours. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆகக்கூடிய டைம் தான் நமக்கு 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க இட் டிராவல்ஸ் 35 km அப்ஸ்ட்ரீம் 35 km அப்ஸ்ட்ரீம்லையும் அடுத்தது 52 km டவுன் ஸ்ட்ரீம்லையும். சரி 52 km டவுன் ஸ்ட்ரீம்லையும் போகும்போது மொத்தம் 11 மணி நேரம் ஆகுதான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஃப் இட் இஸ் டிராவல் அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்போ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா என்ன கேட்குறாங்க வாட்டர் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் த வாட்டர் ஸ்பீட்.
சரியா? அப்ப வாட்டர் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரியணும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரியணும். ஏன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்து 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு வாட்டர் ஸ்பீடு கிடைக்கும். சரியா? சரி வாட்டர் ஸ்பீடு கால்குலேட் பண்ண பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க எதனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். எது கேன்சல் பண்ற மாரி நீங்க பண்ணாலும் ஓகே தான். சரியா? எது ஈஸியா இருக்கும்னா, இந்த இடம் ஈஸியா இருக்கும். இங்க 25, 35 இருக்கா? இது 2க்கும் வேணா நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். இங்க 25 எப்படி பண்ணலாம்? 5 இன்டு 5ன்னு எழுதலாம். இத வந்து 7 இன்டு 5ன்னு எழுதலாம். அப்ப 2ம் சேம் ஆகணும்னா, நான் மேல வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். கீழ வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க. இங்க வந்து நான் 7ஆல மல்டிப்ளை பண்றேன். இங்க வந்து 5ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இது 2ம் சேம் ஆயிடுமா? இங்க என்ன இருக்கு இதுக்குள்ள? 7 இன்டு 5 இன்டு 5 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 5 இன்டு 7 இன்டு 5 இருக்கு. அதாவது ஒரு 7 2 5 இருக்கு. இங்கேயும் ஒரு 7 2 5 இருக்கு. புரியுதா? எப்படி எப்படி நான் வந்து இத பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்ப 25 5 இன்டு 5ன்னு எழுதிக்கலாம். இங்க 35 7 இன்டு 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்க 2 5 இருக்கு. இங்க ஒரு 7 இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப இங்க ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, இங்க நீங்க 7 போட்டீங்கன்னா 7 2 5ன்னு மாறிடும். இங்க ஒரு 7 5 இருக்குன்னா, ஒரு 5 போட்டீங்கன்னா, இங்க 7 2 5ன்னு சொல்லிட்டு மாறிடும். இப்ப சேம் ஆயிடுச்சா? அப்ப அத பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணணும்? 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப அடுத்தது பண்ண வேண்டிய வேலை என்ன? சைனை மாத்திட்டு கேன்சல் பண்ணிட வேண்டியதான். பாருங்க 2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். அப்ப இது 2ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க நமக்கு என்ன இருக்கு? 39 இன்டு 7. 39 இன்டு 7 எவ்வளோ? 30 இன்டு 7 ஒரு 210. அடுத்த 9 7s are 63. அப்போ 273 கிடைக்கும். 273 பை டிஎஸ்ன்னு இருக்கு. இங்க எவ்வளோ இருக்கு? 273னா இங்க வந்து ஒரு 250 260 இருக்கு. அப்ப 273ல 260 போச்சுதுன்னா எவ்வளோ? 13. ஸோ 13 பை டிஎஸ்ன்னு வரும். இங்க பாருங்க 8 7s are 56. இங்க வந்து 55. 56 மைனஸ் 55 எவ்வளோ? 1. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோன்னு வந்துருச்சு? 13 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வந்துருச்சு. சரி அவனுக்கு கேட்டது எவ்வளோ? அவன் கேட்டது வாட்டர் ஸ்பீடு. அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் கண்டுபிடிச்ச இந்த டிஎஸ் ஈக்குவல் டு 13 இருக்கா? இது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அதாவது இதெல்லாம் மாத்துறதுக்கு முன்னாடி ராவா ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுல அந்த ஈக்குவேஷன்ல டிஎஸ்க்கு பதிலா 13 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இதை பாருங்க இது எப்படி மாறும்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்கு? 25 பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு பிளஸ் 39 பை டிஎஸ். டிஎஸ் தான் எவ்வளோ? 13. அப்ப 39 பை 13ங்கிறப்போ 3 கிடைக்குமா? ஈக்குவல் டு 8ன்னு வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க 25 பை யூஎஸ் 3 அங்கே போச்சுதுன்னா 5 5ஆல கேன்சல் பண்ணும்போது இங்கே 5. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு எவ்வளோ? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கண்டுபிடிச்சிட்டேன், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கண்டுபிடிச்சிட்டேன். கேட்டது என்ன? வாட்டர் ஸ்பீடு. அப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். 13ல 5 போச்சுதுன்னா எவ்வளோ? 8 பை 2. ஸோ ஆன்சர் இஸ் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். சிம்பிளா கிடைச்சிருச்சா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது மாதிரி அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதனால இதை விட்டுறக்கூடாது. ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்த பாருங்க இதுல பாருங்க அதே மாதிரி ஒரு கொஸ்டின். A boat can go 40 km downstream and 25 km upstream in 7 hours 30 minutes. It can go 48 km downstream and 36 km upstream in 10 hours. What is the speed of boat in still water? அப்ப இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா போட் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப நீங்க அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது போட் ஸ்பீடு கிடைக்கும். கிளியரா? இது சால்வ் பண்ணலாமா? இது வந்து ப்ராக்டிஸ் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9 கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க a boat can go 5 km upstream and 7.5 km downstream in 45 minutes. It can also go 5 km downstream and 2.5 km upstream in 25 minutes. How much time will it take to go 6 km upstream? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு 6 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறேன். அப்ப ஆன்சர் போடும்போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர். டினாமினேட்டர்ல நீங்க கண்டுபிடிச்ச அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை போட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை ஆன்சரா போடும். கிளியரா? ஸோ அதே தான் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுல இருந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கால்குலேட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய டைம் கால்குலேட் பண்றதுக்கு 6 கிலோமீட்டரை அந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்க கண்டுபிடிச்ச அந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 36 கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா? தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா தான் இருக்கும்.
தப்புலாம் இல்ல. கரெக்ட்டா சால்வ் பண்ணீங்கன்னா, கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து கரெக்ட்டா ஆப்ஷன் சி 36 கிடைக்கும். கிளியரா? ஸோ இதோட நம்ம போட் அண்ட் ஸ்ட்ரீம் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லா முடிஞ்சது. அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளா, தெளிவா, பேசிக்ல இருந்து நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ ஒரு தடவ புரியல அப்டின்னா, திரும்ப திரும்ப பாருங்க. என்ன சொல்ல வரேங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. புரியுதா? ஸோ எப்பவுமே ஒரு சாப்டர் படிக்கும்போது, அத வந்து பிளைண்டா இப்டி சால்வ் பண்ணணும். இப்டி கேட்டா இப்டி சால்வ் பண்ணணும். இப்டி கேட்டா இப்டி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னா படிக்கக்கூடாது. கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எதனால அப்படி எழுதுறாங்க? ஏன் அப்படி எழுதுறாங்க? இந்த கொஸ்டினுக்கு ஏன் இப்படி எழுதுறோம்? அடுத்த கொஸ்டினே இப்படி எழுதல. அது ஏன் வேற மாரி எழுதுறோங்கிறத அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும் தான் கான்செப்ட் புரியும். உங்களாலயும் சால்வ் பண்ண முடியும். ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணா கூட, அத உங்களால சால்வ் பண்றதுக்கான எபிலிட்டிய நீங்க வளர்த்துக்க முடியும். புரியுதா? அதனால அந்த மெத்தட்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் மெத்தட் தான். இப்ப நீங்க நார்மலா பேட்டர்ன் படி படிச்சுட்டே போனீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு எல்லா டாபிக்கையும் முடிச்சுட்டு போலாம். ஆனா அது யூஸ்லெஸ். ஓகேங்களா? நீங்க படிச்சுட்டு போவீங்க. ஒரு 4 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் டாபிக் கேட்டா ஞாபகம் இருக்காது. அந்த மாரி படிக்கிறது, அது என்னைக்குமே யூஸ்ஃபுல் ஆகாது. ஸோ டைம் எடுத்து படிச்சாலும், தெளிவா ஒரு டாபிக்க நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த டாபிக்ல ஏ டூ இசட் எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டாலும், ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும், அது சால்வ் பண்றதுக்கு ஐடியா தெரியணும். அதுதான் ஆப்டிட்யூட் படிக்கிறதுக்கான மெயின் அந்த கோர் கோர் விஷயம் அப்படிங்கிறதே. சரியா? இன்னைக்கு அதாவது இதுவரைக்கும் பார்த்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் எல்லாத்துலயும் எல்லா கான்செப்ட்டையும் சொல்லிக் குடுத்தாச்சு. எல்லாமே தெளிவா எடுத்துட்டேன்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் எங்களுக்கு இது மாரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நெறைய மோட்டிவேஷன் குடுக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு டாபிக்கோட மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.